வணக்கம். ஆகாஷவாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் மீன் ஏற்றுமதியை 1 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு உயர்த்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் கூட்டுறவுத்துறைகள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் கொலையில் தொடர்புடைய குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் காவல்துறையினருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழ்நாட்டில் காவல்துறையை தமது கட்டுப்பாட்டில் வைக்க முதலமைச்சர் தவறிவிட்டதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான முதலாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் ஏழைகளின் நலனை உறுதி செய்வதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சென்னை முட்டுக்காட்டில் உள்ள மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர் உற்பத்தியை அதிகரித்தல், செலவுகளை குறைத்தல், கடல்வாழ் உயிரினங்களின் நோய்களை தடுத்தல் உள்ளிட்டவற்றில் ஆராய்ச்சிகளின் அவசியத்தை வலியுறுத்தினார். 43,000 கோடி ரூபாய் மதிப்பிலான மீன் ஏற்றுமதியை சுட்டிக்காட்டிய அமைச்சர் எதிர்காலத்தில் இது 1 லட்சம் கோடி ரூபாய் என்ற அளவை எட்டுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றார். கடல்வாழ் உயிரினங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்த அவர் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றார். சாமானிய மக்களுக்கான வேலைவாய்ப்பு, உணவு பாதுகாப்பு, கல்வி, சுகாதாரம் உள்ளிட்டவற்றை மத்திய அரசு தொடர்ந்து வழங்கி வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்யா மற்றும் ஆஸ்திரிய நாடுகளுக்கு நாளை மறுநாள் புறப்படுகிறார். 22வது இந்திய ரஷ்ய வருடாந்திர பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்பதற்காக ரஷ்ய அதிபர் புடின் விடுத்த அழைப்பை ஏற்று ரஷ்யா செல்லும் பிரதமர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்கிறார். தமது ரஷ்ய பயணத்தை முடித்துக்கொண்டு வரும் 9ஆம் தேதி ஆஸ்திரியாவிற்கு பிரதமர் செல்கிறார். தமது ஆஸ்திரிய பயணத்தின் ஒரு பகுதியாக அந்நாட்டு பிரதமர், அதிபர் மற்றும் தொழில் அதிபர்களுடன் பிரதமர் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். கடந்த 41 ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் ஆஸ்திரியாவிற்கு செல்வது இதுவே முதல் முறையாகும். இப்பயணங்களின் ஒரு பகுதியாக இரு நாடுகளிலும் வசிக்கும் இந்திய வம்சாவளியினரையும் பிரதமர் சந்தித்து கலந்துரையாடுகிறார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஒடிசா செல்கிறார். உலக பிரசித்தி பெற்ற பூரி ஜெகநாதர் தேரோட்டத்தில் நாளை பங்கேற்கிறார். வரும் திங்கட்கிழமை புவனேஸ்வரில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க உதயகிரி, கந்தகிரி குகைகளை பார்வையிடும் அவர் உத்கல் கலாச்சார பல்கலைக்கழக மாணாக்கருடன் கலந்துரையாடுகிறார். தமது பயணத்தின் இறுதிக்கட்டமாக புவனேஸ்வர் தேசிய கல்வி அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 13வது பட்டமளிப்பு விழாவிலும் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். சர்வதேச கூட்டுறவு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளை ஒட்டி குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெற்ற கூட்டுறவு நிகழ்ச்சியில் மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். முன்னதாக அவர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் கூட்டுறவு பணியாளர்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தி அதன் நிலைத்தன்மையை பராமரிப்பதில் கூட்டுறவுத்துறைகள் முக்கிய பங்காற்றுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சமச்சீர் வளர்ச்சி என்பது கூட்டுறவுத்துறையின் மேம்பாடு மூலமே உணரப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையில் கூட்டுறவு அமைச்சகம் சர்வதேச நாடுகளுடன் இணைக்கப்பட்டு சந்தை வாய்ப்புகளையும் படைப்பாற்றல் திறனுடனும் புத்துணர்ச்சியுடனும் முன்னேறி செல்வதாக குறிப்பிட்டார். நடுத்தர வர்க்கத்தினர் மற்றும் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை கூட்டுறவுத்துறை உயர்த்துவதாகவும் அவர் கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதி, கரூர் மாவட்டம் தோகைமலை, பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டங்களில் மத்திய அரசின் சம்பூர்ணதா விழிப்புணர்வு பிரச்சார இயக்கம் இன்று நடைபெறுகிறது. நாட்டின் 112 மாவட்டங்களின் 500 வட்டங்களில் வரும் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை மத்திய அரசு சார்பில் நடைபெற உள்ள இந்த இயக்கத்தின் கீழ் வட்டார அளவில் வளர்ச்சியை முன்னெடுத்து செல்லும் வகையில் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழக பிஜேபியின் மாநில செயற்குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு சிவராஜ் சிங் சௌஹான், இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உட்பட பல்வேறு கட்சி நிர்வாகிகள் கலந்து கொள்கின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த காவல்துறையினருக்கு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினருக்கும் அவரை இழந்துள்ள கட்சியினருக்கும் தமது ஆழ்ந்த இரங்கலையும் முதலமைச்சர் தெரிவித்துக் கொண்டுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் கடும் கண்டனத்திற்குரியது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார்.
சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமையை இந்த கொலை சம்பவம் பறைசாற்றுவதாக குறை கூறினார். காவல்துறையை தமது கட்டுப்பாட்டில் வைக்க முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அஇஅதிமுக பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே. பழனிசாமி அன்னாரது மறைவிற்கு கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார். இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தொடர்புடைய குற்றவாளிகளை பிடிக்க 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சி உறுப்பினர்கள் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் வைக்கப்பட்டுள்ள ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை முன்பு இன்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதோடு இச்சம்பவத்தில் சிபிஐ விசாரணையையும் கோரியுள்ளனர். ஆம்ஸ்ட்ராங்கின் இறுதிச் சடங்குகள் நாளை சென்னையில் நடைபெற உள்ள நிலையில் கட்சியின் தேசிய தலைவர் செல்வி மாயாவதி அன்னாரது உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்துவார் என தெரிகிறது. இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள செல்வி மாயாவதி, குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என கூறியுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியும் இச்சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். குற்றவாளிகளை தமிழக அரசு விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்தும் என தான் நம்புவதாக தமது வலைதள பதிவில் அவர் கூறியுள்ளார். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி வரும் 10ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டத்திற்கு ஊதியத்துடன் கூடிய உள்ளூர் விடுமுறை அறிவித்து அரசு உத்தரவிட்டுள்ளது. இத்தொகுதியில் வரும் திங்கட்கிழமை மாலையுடன் பிரச்சாரம் முடிவடையும் நிலையில் அரசியல் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். இடைத்தேர்தல் பாதுகாப்பு பணியில் மாநில காவல்துறையினருடன் 3 கம்பெனி துணை ராணுவ படையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். வரும் 10ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் வாக்குகள் 13ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. இதுகுறித்து எமது செய்தியாளர். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் வரும் 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் ஆணையத்தால் அன்று ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. வரும் 8ஆம் தேதி மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் நடைபெற உள்ள நிலையில் அதற்கான அனைத்து பணிகளையும் காவல்துறையினர் மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 8ஆம் தேதிக்கு மேல் வெளியூர் நபர்கள் யாரும் இங்கு இருக்கக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளன. மாவட்டத்தின் எல்லைப் பகுதிகளில் சோதனைகள் நடைபெற்று வருகிறது. விழுப்புரத்திலிருந்து ஜி. சுரேஷ். திருவாரூர் மாவட்டத்தில் பருத்தி கொள்முதல் விலை அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவாரூர், நன்னிலம், குடவாசல், மன்னார்குடி ஆகிய பகுதிகளில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலங்களில் தற்போது முதல் சுற்று பஞ்சு எடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இவைகள் தரம் வாரியாக பிரிக்கப்பட்டு திருவாரூர், குடவாசல், வலங்கைமான், பூந்தோட்டம் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் பருத்தி ஏலம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு பருத்தி அதிகபட்சமாக குவிண்டாலுக்கு 7,300 ரூபாயும் குறைந்தபட்சமாக 6,270 ரூபாய்க்கும் விலை போகியுள்ளது. இதனால் பருத்தி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவாரூரிலிருந்து விஜயகுமார். குற்றாலத்தில் வருடாந்திர படகு சவாரியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கமல் கிஷோர் இன்று தொடங்கி வைத்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளின் பொழுதுபோக்கிற்காக சுற்றுலாத்துறை மூலம் ஐந்தருவி செல்லும் சாலையில் உள்ள வெண்ணமடை குளத்தில் இந்த ஆண்டுக்கான படகு சவாரி சேவையை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கமல் கிஷோர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் முதலாக இன்று படகு சவாரியை துவங்கிய நிலையில் சுற்றுலா பயணிகள் ஆனந்தமாக படகு சவாரி செய்து மகிழ்ந்து சென்றனர். தென்காசியிலிருந்து செந்தில். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை காரணமாக கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதையடுத்து கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 4500 கன அடி நீர் விடுவிக்கப்படுவதால் ஒகேனக்கல்லில் நீர்வரத்து 4000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான முதலாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. சுப்மன் கில் தலைமையில் த்ருவ் ஜெரல், ருத்ராஜ் கெய்க்வாட், அபிஷேக் சர்மா உள்ளிட்ட இளம் கிரிக்கெட் வீரர்களுடன் இந்திய அணி இத்தொடரில் களமிறங்குகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரின் 2வது போட்டி வரும் 7ஆம் தேதியும் 3வது போட்டி 10ஆம் தேதியும் நடைபெற உள்ளன. 4வது போட்டி வரும் 13ஆம் தேதியும் 5வது இறுதிப் போட்டி வரும் 14ஆம் தேதியும் நடைபெறுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் மீன் ஏற்றுமதியை 1 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு உயர்த்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் கூட்டுறவுத்துறைகள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் கொலையில் தொடர்புடைய குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் காவல்துறையினருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழ்நாட்டில் காவல்துறையை தமது கட்டுப்பாட்டில் வைக்க முதலமைச்சர் தவறிவிட்டதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான முதலாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.